சக்தி மேடம். சொல்லுங்க ரன்பீர். மேடம், இப்ப அந்த பாட்டிக்கும் சுபத்ராவுக்கும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஃபீஸும் கட்ட முடியாம ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க முடியாத மாதிரி இருக்கும்ல மேடம்? ரன்பீர், அவங்க செய்யற பாவத்தை அவங்க தான் சுமக்கணும். மேடம், உங்களை அவங்க எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பாங்க. இப்பதான் மேடம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரன்பீர், நம்ம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் இந்த ஆட்டம் முடிவுல பாருங்க, இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. மேடம், எனக்கு சந்தோஷமே நீங்களும் சிவா பாசும் ஒண்ணு சேரணும் மேடம். நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழணும் மேடம். கவலைப்படாதீங்க ரன்பீர், நீங்க நினைச்சது நிச்சயமா நடக்கும். மேடம், நாம நினைச்ச மாதிரியே சுபத்ராட்ட இருந்து நகை சொத்து எல்லாத்தையும் அவங்களை ஏமாத்தி வாங்கியாச்சு. இப்ப அவங்க ஓட்டையாண்டி ஆயிட்டாங்க. அடுத்து என்ன மேடம் பண்ண போறோம்? நாம முன்னாடி பேசின மாதிரி பிளான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். அப்போ எலிக்கு பிரியாணி வச்சு பிடிக்க போறோம்னு சொல்லுங்க. ஆமா ரன்பீர், தப்பு பண்றது மனித இயல்பு. ஆனா அது தெரிஞ்சே பண்றது குற்றம். சுபத்ராவும் பாட்டியும் சேர்ந்து செஞ்ச குற்றம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அவங்க செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் ரன்பீர். அந்த சுபத்ராவும் பாட்டியும் அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்தா கூட பரவாயில்ல. ஆனா அவங்க அதெல்லாம் மறைச்சிட்டு திரும்ப குற்றங்கள் செஞ்சுக்கிட்டே தான் போறாங்க. இதுக்கு மேல அவங்க ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க கூடாது. மேடம், என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க மேடம். நீங்க கோடு போடுங்க, நான் ரோடே போட்டுறேன். நான் சொன்ன மாதிரி முதல்ல சுபத்ராக்கு ஃபோன் போடுங்க. ஓகே மேடம். ஸ்பீக்கர்ல போடுங்க ரெண்டு. அம்மா, ஏமா போன் எடுக்க கூடாதா? இல்லம்மா, நான் பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருக்கேம்மா. ஹலோ, ப்ளீஸ். எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு. அதுக்குள்ள என்ன இப்படி அநியாயமா தலையில அடிச்சு என்ன கொன்னு தூக்கல தொங்க விட்டு என் கதையவே முடிச்சிட்டீங்களே. நீங்க நல்லா இருப்பீங்களா? ஏய், யார் பேசுறது? நான் தான். என்ன தெரியல, உங்களை பத்தின உண்மையை சொல்லக்கூடாதுன்றதுக்காக என்ன தலையில அடிச்சு தூக்கல தொங்க விட்டீங்களே. உங்க சம்பந்தி சாமிநாதன் தான் பேசுறேன். ஏய், யார் நீ? நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட விளையாடாத. நீ யாருன்னு தெரிஞ்சுதான் நான் விளையாடுறேன். உனக்கு என்ன வேணும்? எதுக்காக இப்படி போன்ல குரலை மாத்தி பேசுற? சூப்பர், நீ கிரிமினல் கரெக்டா நிரூபிச்சிட்ட. ஏன்னா அவங்களால தான் இந்த மாதிரி விஷயத்தை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். சரி, நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரேன். நீ உங்க அம்மாவும் சேர்ந்து தான் சாமிநாதனை அடிச்சு கொன்னீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இத பாரு, நான் யாரையும் கொல்லல. இந்த மாதிரி போன் பண்ணி மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்னது, நீ கொல்லலையா? ஆனா நீங்க தான் கொன்னீங்கன்னு என்கிட்ட ஆதாரம் இருக்க. நான் யாரையும் கொல்லலன்னு சொல்றேன், அப்புறம் எப்படி உன்கிட்ட ஆதாரம் இருக்கும்? என்னது, கொல்லவே இல்லையா? உன்னை பத்திரம் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சுவாமிநாதனை எங்க அதை வெளியிட சொல்லிடுவானோன்னு பயந்து அவனை தலையிலேயே அடிச்சு கொன்னுட்ட. அது தற்கொலை மாதிரி தெரியணுன்றதுக்காக அவனை தூக்க தொங்க விட்டுட்ட. இப்ப கேட்டா நான் கொலைய பண்ணலையேன்னு சொல்ற. அப்ப சாமிநாதனை கொன்னது யார்? பூமிநாதனா? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? இங்க பாருங்க, நீங்க தான் கொன்னீங்கன்னு போட்டோ ஆதாரமே இருக்கு. இப்ப நீங்க மறைக்கிறதுனால நீங்க கொல்லலன்னு ஆயிடாது, புரியுதா? ஏய், நீ என்ன சீட் பண்ற. நான் எப்படி உன்னை நம்புறது? என்ன நம்புறதை தவிர உங்களுக்கு வேற வழியே இல்ல. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். நான் என்ன பெருசா கேட்டுட போறேன், எல்லாம் பணம் தான். இப்ப என்கிட்ட பணம் இல்ல. என்னது, பணம் இல்லையா? சரி விடுங்க, நான் இந்த ஆதாரத்தை சிவா கிட்டயோ சக்தி கிட்டயோ சேதாரம் இல்லாம இதை கொடுத்துட்டா எனக்கு வேண்டிய பணம் கிடைச்சிட போகுது. இங்க பாருங்க, எனக்கு பாவம் பச்சாதமெல்லாம் பார்க்க தெரியாது. எனக்கு தேவை பணம்.
சரி போனா போதுன்னு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். அதை நீங்க பயன்படுத்திக்கிட்டா உங்களுக்கு நல்லது. இல்லன்னா விடுங்க, இட்ஸ் ஓகே. உங்க தலையெழுத்து என்னமோ அப்படி நடக்கட்டும். ஹலோ ஹலோ ஹலோ, லைன்ல தான் இருக்க, சொல்லுங்க. எவ்வளவு பணம் வேணும்? இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்பதான் நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றீங்க. நான் என்ன அதிகமாவா கேட்டுற போறேன்? 50 லட்சம் 50 லட்சம். உங்களுக்காக டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு 50 லட்சம் மட்டும் கொடுங்க, அது போதும். 50 லட்சமா? உங்க ரேஞ்சுக்கு இது கம்மி அமௌண்ட் தான், இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். திடீர்னு அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போறது? என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. இங்க பாருங்க, உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் தரேன், நல்லா யோசிக்குங்க. ஆதாரம் உங்க கைக்கு வரணுமா இல்ல சிவா சக்தி கைக்கு போகணுமான்னு. மேடம், சுபத்ராவுக்கு இப்ப அல்ல இல்ல, 5 நிமிஷத்துக்குள்ள இப்ப அடிச்சு புடிச்சிட்டு போன் பண்ணுவாங்க பாருங்க. பண்ணுவாங்களா? கண்டிப்பா பண்ணுவாங்க மேடம். சுபத்ரா 5 நிமிஷத்துக்குள்ள போன் பண்ணாங்கன்னா அவங்க நம்மளுக்கு அடிமை மேடம். அப்புறம் நாம அவங்கள வச்சு என்ன வேணாலும் விளையாடலாம். அம்மா, யாருமா போன்ல? யாரோ ஒருத்தன் போன் பண்ணி நம்ம சாமிநாதனை கொண்ட போட்டோ ஆதாரம் அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்லி என்ன மிரட்டுறான். என்ன சுபத்ரா சொல்ற? அந்த ரூம்ல நாம 2 பேரும் தானே இருந்தோம். அப்புறம் எப்படி அவனுக்கு போட்டோ கிடைச்சது? ஒருவேளை அந்த ரூம்ல சிசிடிவி கேமரா இருக்குமோ? தெரியலமா. ஐயோ, ஏ சுபத்ரா, ஒருவேளை அவன் போட்டு வாங்குறானோ? முதல்ல நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அவன் எல்லாத்தையும் நேர்ல பார்த்த மாதிரி புட்டு புட்டு வைக்கிறானே. ஐயோ, அப்ப களி திங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? நீ கொஞ்சம் சும்மா இரு. எப்படி சுபத்ரா சும்மா இருக்கிறது? இந்த வயசான காலத்துல களி திங்கிறது எல்லாம் நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்குமா? ஏம்மா, நீ இப்ப என்ன பண்ண போற? அவ என்னதான் சொன்னா? அவன் 5 நிமிஷம் டைம் கொடுத்திருக்கான். அவன் கேட்ட பணத்தை நம்ம கொடுக்கலனா ஆதாரத்தை சக்தி கிட்டயோ இல்ல சிவா கிட்டயோ கொடுத்துருவானா. ஐயோ, அவ்வளவுதான் முடிஞ்சது. ஆதார சக்தி கிட்ட போனா நம்ம களி திங்கிறது கன்ஃபார்ம்டு. சிவா கிட்ட போனா நடுத்தருக்கு போறது கன்ஃபார்ம்டு. எப்படி பார்த்தாலும் நமக்கு ஆபத்து தான். சுபத்ரா, பேசாம அவன் கேக்குற கேஷ கொடுத்துட்டு ஆதாரத்தை வாங்கிடுமா? என்னம்மா சொல்ற? அவன் கேக்குறது 50 லட்சம். 50 லட்சமா? அம்மாடி, நீ அவனுக்கு போன் பண்ணி பணத்தை குறைச்சிக்க சொல்லு. போனை என்கிட்ட கொடு, நான் பேசுறேன். என்னம்மா சுபத்ரா யோசிக்கிற? உங்ககிட்ட ஆதாரம் இல்லனா பிரச்சனை இல்ல, ஒருவேளை இருந்துச்சுன்னா அந்த சக்தி கிட்ட கொடுத்தா நம்ம நிலைமை யோசிச்சு பாரு. இந்த வயசுல என்னால ஜெயில கஷ்டப்பட்டு களி திங்க முடியுமாமா? ஒருவேளை அவன் நம்ம கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டா? என்னம்மா நீ குழந்தை மாதிரி பேசுற? போட்டோவை வாங்கிட்டு அப்புறமா பணத்தை குடுத்துட்டா போச்சு. மா, யோசிக்காதமா. ஐயோ, அதுக்குள்ள 5 நிமிஷம் ஆயிடுச்சுமா. போன போடு. மேடம், எப்படியும் உங்க லைனுக்கு வந்துதான் ஆகணும். வரலையே 2 பேர். மேடம் மேடம், அடிமை சிக்கிடுச்சு. எடு எடு. என்ன மேடம் முடிவு பண்ணிருக்கீங்க? நீ கேட்ட காசை நான் கொடுக்கறேன். ஆனா நீ என்கிட்ட ஒரு காப்பியை கொடுத்துட்டு காசுக்காக சிவா சக்தி கிட்ட இன்னொரு காப்பியை கொடுக்க மாட்டேங்கிறது என்ன நிச்சயம்? ஸ்பீக்கர்ல போடு, ஸ்பீக்கர்ல போடு. மேடம், நாங்க செய்யறது வேணா தப்பான தொழிலா இருக்கலாம், ஆனா அதுல ஒரு நேர்மை நாணயத்தோட தான் செய்வோம். நாங்க சொன்னா சொன்னதுதான். சரி, ஆனா நீ கேட்ட பணத்தை என்னால உடனே ரெடி பண்ண முடியாது. ஒண்ணு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், இல்லனா நீ கொஞ்சம் பணத்தை குறைச்சுக்கணும். மேடம், நாங்க என்ன கத்திரிக்காய் வியாபாரமா பண்ணிட்டு இருக்கோம்? பேரம் பேசிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட நாங்க கேட்டது ரொம்ப கம்மி. இத சிவா சக்தின்னு இந்த எவிடன்ஸை யாருக்கிட்ட கொடுத்தாலும் நான் கேட்டதை விட அதிகமா கொடுப்பாங்க. அம்மா, என்னம்மா சொல்றா அவ? அவன் கேட்டதை தான் தரணுமா? ஐயோ, இப்படி கொடு கொடு கொடுமா. தம்பி, நான் சுபத்ராவோட அம்மா பேசுறேன்ப்பா. என்னப்பா இவ்ளோ பணம் கேக்குறியப்பா? என் வயசுக்கு மரியாதை கொடுத்து கொஞ்சம் குறைச்சுக்கோயே. சரி,
எவ்வளவு தர முடியும்? நீங்க சொன்ன அமௌண்ட்ல இருந்து 2 சைஃபர் மட்டும் குறைச்சிக்கிட்டு 50,000 கொடுக்குறோம். முடியாதுன்னு சொல்லு. நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, ஓகே. நீங்க கொடுக்கிற காசுக்கு உங்ககிட்ட ஒரு காப்பியும் மீதி பணத்துக்கு சக்தி கிட்ட ஒரு காப்பி கொடுத்துறவா, ஓகேவா? ஐயோ தம்பி 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 வேட வேட, நீங்க அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க. இங்க பாருங்க, நான் ரொம்ப நாணயமானவன். என்கிட்ட கரெக்டா இருந்தா நானும் கரெக்டா இருப்பேன், இல்லனா என் வேலையை காட்டிடுவேன். ஜாக்கிரதை. இன்னும் 2 நாளுக்குள்ள நான் கேட்ட பணம் வரணும், இல்ல நீங்க களி தின்றது கன்ஃபார்ம். தம்பி தம்பி தம்பி, அடப்பாவி கட் பண்ணிட்டாமா. சுபத்ரா ரொம்ப மிரட்டுறாமா. அவன் கேட்ட பணத்தை கொடுத்துட்டு ஆதாரத்தை வாங்கிடுவோமா. ஏமா பணத்தை எப்படிமா குடுக்கறது? சொத்து பூரா சிவா பேர்ல எழுதி கொடுத்தாச்சு. இருந்த நகையும் இப்ப அவங்க 2 பேர் கைக்கும் போயிடுச்சு. இப்ப 50 லட்சத்துக்கு நான் என்ன பண்றது? அம்மாடி, பணத்துக்கு ஏதாவது பண்ணிதாமா ஆவணும், இல்லன்னா நம்ம ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம். அவன்கிட்ட ஆதாரம் இல்லாம இவ்ளோ திமிரா பேச மாட்டாமா. அந்த ஆதாரத்தை எப்படியாவது நாம வாங்கிடணும் சுபத்ரா. சிவா கைக்கும் சக்தி கைக்கும் அந்த ஆதாரம் போகாம பாத்துக்கணுமா. ஐயோ, நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா பணத்துக்கு என்ன பண்றது? ஏன் சுபத்ரா நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? சரி சரி, நீ அழுது ஒப்பாரி வைக்காத, என்ன கொஞ்ச நேரம் யோசிக்க விடு. आवो आवो எல்லாரும் இதர் आवो 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 வாங்கோ வாங்கோ, ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும். என்ன விஷயம்? சொல்றேன் வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் வந்துட்டீங்களா? எல்லாரும் வந்தாச்சு, சொல்லுங்க. பாட்டி வந்துட்டாங்களா? பாட்டி எங்க? அவங்க தான் ரொம்ப முக்கியம். டேய், என்னடா ஏல விட்டுட்டு இருக்க? என்ன விஷயம்? சொல்றேன் பாட்டி, உங்க பொண்ணு வந்துட்டாங்களா? என் பொண்ணா? சுப வந்துட்டா. என்ன விஷயம்னு சொல்லு. சொல்றேன் பாட்டி, மேடம் இன்னைக்கு காலையில டயானா ஸ்டோர் திறக்கிறதுக்காக போனாங்கல்ல, அந்த கடையை திறந்து வச்சதுக்காக அந்த கடை ஓனர் பஜன்லால் சேட்டு கிஃப்ட் கொடுத்திருக்காரு. அது உங்க எல்லாத்தையும் காட்டுறதுக்காகத்தான் மேடம் உங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. சுபத்ரா மேடம், இந்தாங்க இந்த நகைய முதல்ல நீங்க பாருங்க. ஏ பாட்டி, நீ வழக்கம் போல நீ எட்டி பாரு. பாட்டி, நல்லா இருக்கான்னு பாத்தீங்களா? நகை எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடா. அப்படியே எல்லாருக்கிட்டையும் ரவுண்ட்ஸ்ல விடு, எல்லாரும் பாக்கட்டும். மணியாச்சு மேடம், இந்தாங்க நீங்க அடுத்து பாருங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல? ஆமாக்கா. டேய் சூரத் கோலி, என்ன பாட்டி? இந்த நகை ஒரு 3 லட்சம் தேருமா? என்னது 3 லட்சமா? பாய கழிவு பாட்டி, இது 50 lakhs, 50 லட்சம். 50 லட்சமா? 50 லட்சமா? கிளாஸ் வயிற்றுல இருக்க பெருங்குடல் சிறுகுடல் எல்லாம் அப்படியே தெரியுது. ஏண்டா அவ்வளவு விளையாடா இருக்கும்? பின்ன இருக்காதா? அதுல இருக்கிற கல்ஸ் எல்லாமே டைமண்ட். டைமண்ட்ஸா? வாவ். டைமண்டா? சரி, நீங்க எல்லாரும் நெக்லஸ் பாத்துக்கிட்டு இருங்க. எனக்கும் சுபத்ராவுக்கும் ஒரு சின்ன வேலை இருக்கு. இதோ இப்ப வந்துடும். எங்கம்மா? சொல்றேன்லம்மா, வா வா. என்னம்மா, எதுக்கு இப்ப என்ன தனியா கூட்டிட்டு வந்திருக்க? பணத்துக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன வழி? அனுஷ்கா நகையை திருடலான்னு சொல்றியா? ஐயோ, எப்படிமா இவ்வளவு கரெக்டா சொல்ற? வர வர நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறோம்ல. கை கொடு. சும்மா லூசு மாதிரி பேசாத.
ஏம்மா கைய கொடுக்க கூடாதா? அது இல்ல, அனுஷ்காவை நாம தான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து வச்சிருக்கோம். ஆமா. அந்த பொண்ணு எதுக்கு எடுத்தாலும் நான் வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப நெக்லஸ் காணாம போய் அந்த கடுப்புல அவ வீட்டை விட்டு போயிட்டா, கட்டிலுக்கு ஆசைப்பட்டு தூக்கத்தை வித்த கதையா ஆயிட போகுது. நீ ஏம்மா அப்படி யோசிக்கிற? நாம அந்த நகையை எடுத்துட்டு அந்த பழைய கோதாவரி மேல போட்டுட்டு நகையை திருடிட்டான்னு அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு அனுஷ்காவை சமாதானப்படுத்திடுவோம். பணத்துக்கு பணமும் ஆச்சு, சக்தி குடும்பத்தை பழி வாங்கின மாதிரி ஆச்சு இல்ல? அம்மா, புள்ளையார் பிடிக்க போய் குரங்கா ஆயிட போகுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அனுஷ்காவை ஸ்டடி பண்ண வரைக்கும் அவளுக்கு இந்த 50 லட்சம் எல்லாம் சும்மா காருக்கு பெட்ரோல் போடுற மாதிரிமா. அவளை ஈஸியா சமாதானப்படுத்திடலாம். எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணலம்மா. ஓஹோ, உன்கிட்ட பணத்தை ரெடி பண்றதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? ம். அது அது வேற எப்படியாவது ரெடி பண்ணிக்கலாம். வேற எப்படியாவது ரெடி பண்ணிக்கலாமா? வழி இருக்கா இல்லையா அத சொல்லு. இங்க பாரு, சரி அப்ப இந்த பிரச்சனை என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். உங்க அம்மா யாருங்கிறத நாளைக்கு காலையில பாரு பாரு. ஐயோ, ஐயோ, இந்த கோதாவரி எங்க போனான்னு தெரியலையே. சும்மா வீட்லயே கடப்பா. நாம தேடுற நேரம் பார்த்து எங்கேயாவது போயிடுவா. எப்போ வருவான்னு தெரியலையே. ஐயோ, ஐயோ, கோதாவரி கோதாவரி, எங்கம்மா போயிட்டு வர? காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன் அத்தை. ஐயோ, இந்த வெயில்ல யாராவது காய்கறி கடைக்கு போவாங்களா? உடம்பு என்னத்துக்கு ஆகும்? வெயில்ல அலைஞ்சா கருத்து போயிட மாட்டேன். சாயந்தரம் வெயில் இறங்கினதும் போய் வாங்க வேண்டியதானே. சரி சரி, தண்ணி குடிக்கிறியாமா? இல்ல அத்தை, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஐயோ, அமடி அமடி அமடி, உட்காருமா, உட்காரு உட்காரு. வெயில் அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்க, உட்காருமா. அத்தை, இப்ப எதுக்கு அத்தை எனக்காக ஃபேன் எல்லாம் போடுறீங்க? அட இருக்கட்டுமா, நீயும் என் பொண்ணு மாதிரி தானே. உனக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன் சொல்லு. ஆமா, இன்னைக்கு என்னம்மா சமையல்? பாவக்காய் குழம்பு, கொத்தவரங்காய் பொரியல். ஆத்தாளுக்கும் அவளுக்கும் இதை விட்டா வேற சமையலே தெரியாது போல இருக்கு. என்னத்த? அது ஒண்ணு இல்ல கோதாவரி, உன் சமையல் எப்ப ரெடியா ஒண்ணு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். மீனாட்சியோட சமையலை விட உன் சமையல் சூப்பரா இருக்கு. நீ சாம்பார் வச்சா சும்மா தங்கம் மாதிரி தக 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 தகன்னு மின்னும். தங்கம்னு சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. என்னத்த? ஒண்ணு இல்ல, அனுஷ்கா புதுசா ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்கா. அத நீ பாத்தியா? இல்லையே அத்தை. ஐயோ, பாக்கலையா? எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. வைரத்திலே ஃபுல்லா பண்ணிருக்காங்க. ஏதோ கடைய திறக்க போனாலா, அவங்க இத கிஃப்டா கொடுத்திருக்காங்க. ஓ, அப்படியா? என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்றா? விலை 50 லட்சம்மா. நீ பாக்குறியா? வேண்டாம் அத்தை, இருக்கட்டும். நான் அப்புறமா பாத்துக்கிறேன். சமையல் கட்டுல எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஐயோ, வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ என் கூட வா, நான் காட்டுறேன். ஐயோ, இல்ல அத்தை, வேண்டாம் அத்தை. ஐயோ, நான் தான் சொல்றேன்ல, எப்ப பாரு சமையல் கட்டே கட்டிட்டு அழுதுட்டு இருக்க. எல்லாம் அவ பாத்துப்பா, நீ வா வா. வா. அத்தை அத்தை, வேண்டாம் அத்தை, அவங்க ஏதாவது வேலையா இருக்க போறாங்க. நான் அப்புறமா பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ சும்மா இரு. அம்மா அனுஷ்கா, அனுஷ்கா ராய், அனுஷ்கா ராய். ஹலோ அம்மா. அனுஷ்கா, நான் ஒன்னும் போன்ல பேசலமா, உன் ரூம் வாசல்ல நின்னுதான் கூப்பிடுறேன். ஏ ஓல்ட் மதர் லேடி, பின்னால திரும்பி பார். இவனா? ஏ ஓல்ட் மதர் லேடி, எதுக்கு மேடம கூப்பிடுற? ஒரு முக்கியமான விஷயம், அத அனுஷ்கா கிட்ட தான் சொல்லணும். ஓ, என்ன விட மேடத்துக்கிட்ட முக்கியமான விஷயமா? இட்ஸ் ஓகே, நீ அவங்க கிட்டே பேசிக்கோ. ஆனா மேடம் இன்னைக்கு ஒரு நாள் இல்ல இல்ல இல்ல, இன்னும் 1 மணி நேரம் தான் இங்க இருப்பாங்க. அதுவும் எதுக்குன்னா, கொண்டு வந்த பேக் எல்லாம் பேக் பண்றதுக்கும் அடுத்த வண்டியில ஏறுறதுக்கும். ஐயோ, அப்படிலாம் வேணா 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 கோலி. அனுஷ்காவோட நெக்லஸ நாங்க பாக்கணும், அவ்வளவுதான். அப்படியா? கொஞ்சம் இரு. மேடம், உங்களை பார்க்க அந்த ஓல்டு மதர் லேடியும் அந்த கோல்டு ஆண்டியும் வெயிட் பண்றாங்க. ஏ ஓல்டு மதர் லேடி, மேடம் இப்ப கதவை திறப்பாங்க, அலர்ட்டா இருக்கணும். ஓகே? ஐயோ ஐயோ ஐயோ, சூரத் கோலினா கோலி. நகதான் நகதான்.
என்ன நிஷ்கா, ஏதாவது வேலையா இருக்கியா? நாங்க ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? ஆமா, நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. நீ நெக்லஸ் வாங்கிட்டு வந்த விஷயத்த கோதாவரி கிட்ட சொன்ன. அவ உடனே அந்த நெக்லஸ பார்த்தாகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறா. அதான் கையோட கூட்டிட்டு வந்தேன். அத்தை, உனக்கு எதுவும் சிரமம் இல்லைன்னா அந்த நகையை கொஞ்சம் காட்டுறியா? பாட்டி மாட்டிக்கிச்சு. அதுக்கு என்ன பாட்டி, கண்டிப்பா காட்டுறேன், உள்ள வாங்க.